நாங்கள் வீடியோ பார்க்கலாம். இந்த விவசாயெல்லாம் வந்து எப்படியெல்லாம் சாப்பிட்ணுன்னா மதியம் நல்லா பாருங்க சாதம் வேகுது. சாப்பாடு ரேஸ் அரிசியாக இருந்தாலும் சரி, நல்ல அரிசியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்லா வேக விட்டு நல்லா வேக விட்டு சாதம் வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போடணும், சீரகம் போடணும் சாம்பாருக்கு. எல்லாம் வதக்கி விட்டு இந்த மாதிரி காய் வந்து எவ்வளோ காயினாலும் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு வந்து காய் நல்லா போட்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். காய்கறி சாப்பிட்றதுனால யாருக்கும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. சரிங்களா? இதில் நான் என்ன காய் போட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து கரப்பான் இருக்குது. பூச்சி கடிச்சதுனால எனக்கெல்லாம் வந்து கொள்ளு, மொச்சை, கத்திரிக்காய், தட்டைப்பயிறு இதெல்லாம் சாப்பிட முடியாது. காய் நல்லா நாங்கள் எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், அவரைக்காய், முள்ளங்கி, சௌச்சௌ இந்த மாதிரி நல்ல காய் நிறையா. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் 3 பேர் தான். 2 பேர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வச்சுக்குவோம். ஏன்னா அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம். அதனால் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் 2 பேர் தான். அந்த 2 பேர் நானும் எங்கள் வீட்லையுமே 2 பேருக்கு பாருங்கள் நல்லா கல்லுப்பு போடுங்க. தூளுப்பு யூஸ் பண்ணாதீங்க. கல்லுப்பு தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு அயடின் சத்து நல்லது. நல்லா 10 நிமிஷம் மூடி விடுங்க. மூடி விட்டு நீங்கள் வைக்கும்போது அந்த பருப்பு வந்து இங்கே பாருங்கள், பாசி பருப்பு நல்லா கொலைய மசிச்சு வேக விட்டு வச்சுக்கோங்க. தனியாக வேக வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா காய் வெந்த உடனே இந்த மாதிரி நல்லா காய் இந்த மாதிரி கொதிச்சு ஒரு சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வேக விடணும். இல்லை என்ன சேர்த்துக்கணும்னா உப்பு சேர்த்துக்கணும், பெருங்காயத்தூள் சேர்க்கணும், இஞ்சி சேர்க்கலாம், பூண்டு நச்சு போட்டு சேர்க்கலாம். இது இல்லாமல் மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் தூளாகவே நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பாசி பருப்பு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த பாசி பருப்பு தண்ணி மட்டும் இருத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் இந்த மாதிரி இருத்து தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த சாறை என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வெறும் சாறை மட்டும் எடுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சாறு எடுக்கணும். சின்ன குழந்த வச்சுருக்கவங்களாம் வந்து நல்லா சாறு எடுத்து மதியம் சாதம் வச்சு நல்லா அவங்களுக்கு சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாதம் ஊட்டலாம். பெரியவங்களுமே இதை வந்து வயசானவங்க குடிக்கலாம், நடுத்தரமானவங்களும் குடிக்கலாம். இது வந்து காய்கனி சூப்பு. இதில் ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ப்ரோட்டீன் பவுடர்னால் என்னென்னா ஆர்சிஎம்மில் காய்கனி சூப்புக்காகவே ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது. அந்த மாதிரி பவுடர் கூட இதில் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு கண் நல்லாயிருக்கும், கண் பார்வை நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா சூப்பை இருத்து நல்லா ஒரு டம்ளர் குடிங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து நம்ம பொடி போட்டு தாளித்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். எப்படி இந்த தண்ணியெல்லாம் இருக்குங்க எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு டெய்லி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். சரிங்களா? காய்கனி சூப்புங்கிறது இப்படி தான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுருக்க கடை மிளகா அப்படியாத மேக்ஸிமம் வீட்டில் பொடி அரைச்சி சாப்பிடுங்க. அதெல்லாம் வந்து வயிற்றுக்கு புண்ணாகாது, எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து சட்டி பொடின்னு சொல்கிறாங்க, நான் தான் போடுறேன். வீட்டில் அரைச்ச பொடி போடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. தீர்ந்துருச்சு, அதனால் இந்த பொடி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி கலக்கி பால் வச்சுருக்கோம் இல்லையா? இது பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா? அந்த பருப்பை வந்து நல்லா அதில் ஊற்றி நீங்கள் நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஃபுல்லாக நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். சாப்பாடு சாம்பார் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் காய் நிறையா வச்சு நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சூப்பு வச்சு யாராக இருந்தாலும் குடிங்க. விவசாயம் பார்க்குறவங்களாம் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்காது, கை கால் வலிக்கும், மூட்டு வலிக்கும், கால் வலிக்கும். இதை இந்த மாதிரியெல்லாம் வச்சு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.